ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் துலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோ வந்து நான் ஃப்ரைடே எதுவுமே எடுத்திருந்தேன். எனக்கு இந்த டே எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி தாங்க இந்த விளாகில் போய் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி கேட்பாங்க. வீடியோவை கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். ஃப்ரைடே மார்னிங் எந்திரிச்சோன்னே பிள்ளைங்களுக்கு வந்து அதை சமைக்கணும். என்னடா சமைக்கிறது அப்படின்னு தெரியலை. ஒரு யோசனையிலே ஒரு 6:30லேருந்து ஒரு ½ ஓபி அடிச்சிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். சரி டக்குன்னு வந்து சரி லெமன் ரைஸு உருளைக்கிழங்கு அப்படின்னா பிள்ளைங்களுக்கு பிடிக்குமேன்னு சொல்லிட்டு தான் அதை மட்டும் தான் ரெடி பண்ணேன். ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா நடக்கலை பருப்பு தான் ஊற வச்சு வச்சுருந்தேன். அதை நல்லா வந்து விசில் விட்டு அது கூட உப்பு மிளகா பொடியெல்லாம் போட்டு கொடுத்தோன்னா பிள்ளைங்களுக்கு பிடிக்கும். ஸோ வந்து அதையும் கொடுத்தாச்சு. வேனில் போய் ஏற்றி விட்டு வந்ததுக்கப்புறம் வீட்லேயும் கொஞ்சம் ஒர்க்குங்க. அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு மேலே மகிழினி கிட்ஸாக இருக்குது தான் கிளம்பணும். அடுத்தது ஏன் பைக் ஓட்டிட்டு வரோம். பழனிலேருந்து பைக் ஓட்டிட்டு வந்தது. பழனிலேருந்து ஓட்டிகிட்டு வரதே முதுகு வலிக்குதா? ஐயோ ரொம்ப ஆயிடுச்சு ஆசாதி மாதிரி. போய் பார்க்கணும். அதுக்கு ஒரு ஆள் கூட வரணும்னு நினைக்கிறேன். உன்னை என்னதே பண்ணுறது? இன்னைக்கு கூட போயிட்டு வா. முடியல. இன்னைக்கு கூட போயிட்டு வா. அந்த வரைக்கும் இருக்க சிஓடி ஆர்டர்ஸ், அது கூட வந்து பெங்களூர் ஆர்டர்ஸ் எல்லாமே பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு போஸ்ட் ஆஃபீஸ் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு 4 மணி வந்து பக்கத்தில் கன்னிவடி வரைக்கும் ஒரு ஒர்க்கு கிளம்பிட்டோம். ஒரு 17 நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் வந்து ஜுவல்ஸ் அடகு வச்சுருந்தேன் முத்து ஃபினான்ஸில். அதை வந்து இன்றைக்கி திருப்பிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு தான் வந்து திருப்ப போயிருந்தேன். அதான் மணி சொல்கிறாரு, எப்படி சொன்ன மாதிரி ஒரு 10 நாள்லேயே திருப்பிட்டே 15 நாள்லேயே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக பிஸ்னஸ்காண்டி வாங்கிடணும். பிஸ்னஸ் ரொட்டேஷனுக்கு அமௌண்ட் பத்தலை, ஸ்டாக் எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ ஸ்டாக்கையும் நம்ம வந்து வித்தாச்சு ஓரளவுக்கு. அந்த காசை வச்சு நம்ம வந்து வச்சுருந்த நகையும் வந்து மீட்டாச்சு. அவசரத்தை கொண்டு வந்து இங்கே வச்சேன். சரி ஓகே, திருப்பிட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்புறோம். ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து அப்படியே கையோட வீட்டிலே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வேறு எங்கேயும் நிப்பாட்டில். நான் கூட எனக்கு ஒரு கரும்பு ஜூஸ் வாங்கி கொடுன்னு கேட்டேன். இல்லை வேணாவா நேரமாச்சு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டார். லஞ்சை முடிச்சுட்டு அவர் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தார். நான் வந்து மகிழினியும் அந்த அன்னைக்கு நம்ம கூப்பிட்டு வர வேண்டிய வேலை என்னோடது. ஏன்னா அத்தை இன்னும் சென்னையிலேருந்து வரல. ஸோ பாப்பாவையும் கூப்பிட்டுட்டு நேராக வந்து வீட்டுக்கு தான் வந்துட்டு இருந்தேன். மகிழினிக்கு இந்த வாட்டி வந்து ஃபஸ்ட் மீட்டம் எக்ஸாம் போயிட்டு இருந்துச்சுங்க. தமிழில் இங்கிலீஷு, மேக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்து ஜிகே ஜென்ரல் எக்ஸாமு. என்னென்ன பாடி பார்ட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சும்மா ஓரல் டெஸ்ட் மாதிரி வச்சுருப்பாங்களாட்டிருக்கு. அதான் நீ சொன்னியா என்ன பண்ண பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தேன். ஏன் பாப்பா? ஓ, நீங்கள் எல்கேஜி பிளே ஆகிட்டீங்களா? ப்ரீகேஜி முடிச்சிட்டிங்களா? எப்போ முடிச்சிங்க? அடேங்கப்பா, ப்ரீகேஜி முடிச்சு எல்கேஜி போயிட்டீங்களாக்கும். ஃப்ராடுக்காரி. பாப்பாவும் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு இருந்தா. ருத்தீன் வர வரைக்கும் எனக்கு கொஞ்சம் பேக்கிங் ஒர்க் இருந்துச்சு. அந்த பேக்கிங்லாம் முடிச்சுட்டு நேராக வந்து தோட்டத்துக்கு வந்து கிளம்பிட்டோம். மகிழினி நானும் வரேன் அப்படின்னு சொன்னனால தான் பாப்பாவையும் சேர்த்தி கூட்டிகிட்டு வந்து அப்படியே தோட்டத்துக்கு போயிட்டுருக்கோம். அத்தை வந்து கொஞ்சம் அந்த நட்டுருக்க தென்னங்கனுக்குலாம் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி விடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக மழை வர மாதிரி இருந்துச்சு. சரி மழை வந்துடும் அப்படின்னு நினச்சோம். பட் வந்து மழை வரல. அதனால் வச்சு நம்மளே போய் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு தான் தோட்டத்துக்கு வந்து போயிட்டுருக்கோம். நைட்டு ஒரு 8:30 வந்து என்னைக்கு போட்டு விட்டுச்சு? சென்னைக்கு போகையில் சென்னை கடாவா போச்சு. ஈவினிங் 5 o'clock அப்படின்னா சோலார் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எடுத்துக்க ஆரம்பிச்சிடும். ஸோ சோலார் வந்து தொட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை வந்து கையில் தூக்கிக்கிட்டாரு. ஆமாம், ஊற்றி விட்டுரு. நட என்ன போர் போட போறியா? பார்த்துட்டு வானா எம்புட்டு நேரம் ஓடும். நினைல மோந்துட்டு வந்து விட்டு கை நனைஞ்சிருச்சா? கை நனையாம யாராவது ஊற்ற முடியுமா? இந்த மரம் நம்ம ட்வின்ஸ்ன்னு நினச்சோம். ரெட்டை மரமாக வருதுன்னு நினச்சோம். கீழே ஊத்துற. இங்கே பாரு பாப்பா. இங்கே வா தங்கா. இங்கே வாடா. 2 பேரும் பக்கத்தில் இல்லைங்க, அப்படின்னா ஃபோட்டோ எடுக்க முடியும். சரி மெதுவா ஏறு. கொய்யா காயா இருந்தா பிடிக்கல, பழமா தான் ஆயிருது. இப்போ அப்பா கிட்ட போ, விழுந்துருவ. ட்ரை பண்ணு.
பிடுங்கிட்டியா? நட கழுவி தரவா? எப்போ இங்கே பாருப்பா போய் மாதுளங்காய் மரம் ஒன்று இருக்கு, ஆனால் அதில் காயே வரமாட்டேங்குது. மாதுளம்பழம் ஒரு பழம் 200 300 ஆகுது, இங்கே ஒரு காய் கூட வரமாட்டேங்குது. ஆனால் பிஞ்சு பாரு எத்தனை விட்டுருக்கு. இந்த வட்டக்கும்பல் கன்று பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு 3 மணி நேரத்தை வாங்கிட்டு வந்தோன்றது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அந்த மரம் என்னடானா இப்போ நம்மளை விட ஹைட்டாக 2 மட்டத்துக்கு நீளமாக வளர்ந்து போயிருச்சு. இன்னொரு 10 to 15 வருஷம் அப்படின்னா மரம் நல்லா உறுதியாயிரும். நம்ம அதுக்கப்புறம் அறுத்து கட்டில் பீரோவோ இதை ஒன்று வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மகிழினிக்காக இந்த 3 மட்டும் நட்டு விட்டுருந்தோம். இப்போ நட்டு 1 வருஷம் இருக்குமா? ஃபுல்லாக இருக்கா? தூக்கி ஊத்து. தோட்டத்தை ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சாச்சுங்க. தென்னங்கன்று அது கூட இருக்க தண்ணி எல்லாமே பார்த்துட்டு ரோஸ் இருந்தது பார்த்துட்டா மகிழினி எனக்கு ரோஸை பறித்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். நாங்கள் கூட கவனிக்கல, அவள் தான் ஃபஸ்ட்டு பார்த்தா. சரி வா அப்படின்னு சொல்லி தான் ரோஸை பறிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து கிளம்பிட்டோம். ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்களே தோட்டத்துக்கு போகையில் டைம் வந்து ஒரு 5:30 இருக்கும். யானை வேறு வந்துடும், கொஞ்சம் டக்குன்னு ஏறு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். வீட்டுக்கு வந்தோடனே ருத்வின் என்னை விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால், இல்லை உன்னை கூப்பிட்டதுக்கு நீ தானடா வரமாட்டேன் அப்படின்னு சொன்னேன்லடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அந்த அன்னைக்கு ஆடி வெள்ளி வெள்ளி அப்படின்றனால கோயில் வீட்டு பக்கத்தில் இருக்க கோயிலில் வந்து கூழ் வேறு கொடுத்தாங்க. சரின்னு சொல்லிட்டு தான் பிள்ளைகளை கூப்பிட்டு போய் கூழ்லாம் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தேன். மணியோட ஃப்ரெண்டு பையன், அந்த பையனும் வந்து மகிழினியும் கிளாஸ்மேட்டு. ஸோ வந்து ப்ரெசென்ட் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்க்குறக்காக தான் கோயிலுக்கே ஓடுனா. அவன் என்னடானா ரொம்ப வெக்கப்பட்டுட்டு ஓடிட்டான் அவங்க வீட்டுக்கு. சரின்னு சொல்லிட்டு தான் அப்படியே வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்தேன். அந்த வாலிபாலை வச்சுக்கிட்டு 2 பேரும் மாற்றி விளாண்டுட்டு இருந்தாங்க. மணியும் நானும் கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு வரேன் பொறு அப்படின்னு சொல்லிட்டு அது விளாண்டுட்டு இருந்தாரு. இல்லை ஏய் அந்த பிள்ளை இப்போ நேராக நிறுத்தி போடு. கீழே பிஞ்ச் பண்ணி போடு பாப்பா, கீழே குத்தி போடு. இந்த வீடியோ வந்து சாட்டர்டே மார்னிங் வந்து எடுத்ததுங்க. அத்தை மாமா வந்து நைட்டு ஒரு 12:30 ஆயிடுச்சு அவங்க வரையில். மணி வந்து திண்டுக்கல் போயிருந்தாரு. அப்படியே வந்து அவங்கள பிக்கப் பண்ணிட்டு வந்தாங்க. வந்தோடனே அத்தை வந்து அந்த பொம்மை எல்லாம் எடுத்து கொடுத்தோன்னே பிள்ளைங்க தூங்கி எந்திரிச்சோன்னு வேலை அந்த பொம்மையில் தான் முழிச்சாங்க. எனக்கு அஜீப் வந்து பைக் வாங்கிட்டு வந்திருக்கு, எனக்கு பொம்மை ஹேண்ட்பேக் வாங்கிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு காலையில் எந்திரிச்சோன்னு பொருளை அதை எடுத்து வச்சு தான் பார்த்து விளாண்டுட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஸ்கூலு, தயவுசெய்து கிளம்புங்க வந்து விளாட்லாம் அப்படின்னு சொன்னேன். மகிழினிக்கு இன்றைக்கி லீவு, ரித்வினுக்கு மட்டும் லாஸ்ட் எக்ஸாம் நல்லா மட்டும் பண்ணிட்டு வா, இதவே பைக் இருக்குன்னு ஞாபகத்துலேயே எழுதாம வந்துறாரா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ரித்வினுக்கு மட்டும்தான் ஸ்கூல் அப்படின்றனால வெண்டைக்காலை வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். தம்பிக்கு வந்து வெண்டைக்காய் அப்படின்னா பிடிக்கும். ஸோ பாப்பாவுக்கும் தம்பிக்கு மட்டும் காலையிலேக்கு வெண்டைக்காய் வந்து கொடுத்தாச்சு. எங்களுக்கு பார்த்திங்கன்னா கொள்ளு பருப்பு வந்து கடந்து வச்சுருந்தேன். சரி சாப்பாடில் வந்து கொள்ளு போட்டு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் வந்து சூடாக வந்து கொள்ளு வச்சு சாப்பிட்டாச்சுங்க. ரித்வினும் இன்றைக்கி சீக்கிரமாகவே கிளம்பிட்டான். வந்து அப்படியே எல்லாம் ஸ்டாப்பிங்கில் உட்காந்துட்டு வேன் ஏற்றி விடுறதுக்கு வந்தாச்சு. ஈவினிங்க்கு மேலே ரித்வினும் ஸ்கூல்லேருந்து வந்துட்டான். விளாக் வந்து கண்டினியூவாக கொஞ்சம் வந்து மிஸ்மேட்சாக தான் இருக்கும். தம்பி போனதுக்கப்புறம் பெருசாக விளாக் வந்து எடுக்க முடியலை. மகிழினியும் ஃப்ரெஷ் ஆக்கி விட்டுட்டு சாப்பாடெலாம் ஊட்டி தூங்க வச்சு ரித்வின் ஸ்கூல்லேருந்து வரங்குள்ளே எந்திரிச்சிட்டா. வந்தோன்னே அந்த பொம்மையை வச்சு விளாண்டுட்டு இருந்தா. சரி அத்தைகிட்ட வந்து ட்ரிப் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அடுத்து கேட்க போகிறேன். வேறு எங்கேயுமே போலையா? இவரை வச்சுட்டு போக முடியல. எம்ஜிஆர் சிலைக்கு அதுக்கெல்லாம் பக்கமாக தான் இருந்துச்சு. ரொம்ப தூரத்தில் கட்டி விட்டுருக்காங்க. அங்கே அதை பார்த்துட்டு வந்து இது வெளியே வந்து இது போய் பார்க்குற மாதிரி அப்படியே பார்த்து அப்படியே கடலை பார்த்தா கூட கொஞ்சம் பக்கமாக தெரியும். அப்புறம் வந்து பழகுடி போய் கடலுக்கு போகையில் பாதி மணல் நடக்கவே முடியாது. பாதியெல்லாம் போயிட்டு நான் வேண்டான்ட்டு அவங்களும் ரொம்ப தூரம் பண்ணியும் கண்ணுக்கே தெரியும். அப்போ வண்டியெல்லாம் போகலையா? வண்டி எங்கே போகுது? இது மணி சொன்ன அப்படிதான் பெசன் நகர் பீச் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சு. இவரை வச்சுட்டு எங்கேயும் போக முடியாது.
வடபழனியா ஆ கோயிலுக்கு போகலான்னு பக்கத்தில் போயிட்டோம். ஆ அந்த ஆட்டோவுக்கு 100 ரூபா கேட்டாங்க. வா போகலான்னா இவர் எட்டே வைக்க முடியல. ம். வான்னு வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் நேற்று உட்காந்துட்டே வந்துட்டாரா? காரில் போய் அங்கே வீட்டில் போய் இறங்கி உட்காந்து வந்தார். போகிறேன் நிற்க நடக்க போகிறேன் நடக்க என்ன சரி அது இதுகளுக்கு டிக்கெட் போடணும்னு சொல்லிட்டு இருந்துக்காவா பார்க்கலாம். அதுதான் 2-3 கோயில்லாம் இருக்காமா. நீங்கள் போனது சும்மா வந்து போகலை அப்படின்னு சொன்னார். 2-3 கோயில்லாம் இருக்கும். போய் பார்க்குறது ஆமாம், இவர் ஒத்துக்க மாட்டார். சென்னையில் வெயில் அப்புறம் சொல்கிறாங்கல்ல. பிள்ளையெல்லாம் வச்சு போக முடியாது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிள்ளையெல்லாம் கூட்டு போனோம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சென்னைக்கெலாம் வேணாங்குது இப்போ ராஜி. சென்னைக்கு போக முடியாது. வெயில் தாங்கவே முடியாது. வெயில் போகலாம். அதான் போட்டு பார்க்கலாம். டிக்கெட் போட்டோம். அதான் ஒரு 2 கோயில், ஒரு பீச், ஒரு மால், அவ்வளோதான். வேற எங்கேயும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். அத்தை மாமா சென்னை போயிட்டு வந்துட்டாங்க. சென்னை கொஞ்சம் ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நாங்கள் சென்னை வர்றது இனிமேல் கொஞ்சம் டவுட் ஆகுமா என்னன்றது தெரில. சரி, ஓகே, பார்த்துட்டு சொல்கிறோம்.